ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெரஸ் கார்டனில் இருக்கிற பூ எல்லாமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பன்னீர் ரோஸ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் லைன் ரோஸ் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே தரலங்க, தண்ணி தவிர நான் எதுவுமே ஊற்றல, எந்த உரமும் கொடுக்கல நான். ஆனாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பூ 10 டு 15 பூவாவது நமக்கு வந்து கொடுக்குது. அது ஒன்று நம்ம இப்போ எடுக்கிறோன்னா திரும்ப அதில் தளிர் வந்து திரும்ப மொட்டு வைக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இது எத்தனை வாட்டி சொன்னாலுமே வந்து தீராது, அவ்வளோ சூப்பராக வருது. இதில் வேறு நம்ம உரம்லாம் கொடுத்தோம்னா எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 பூ நம்ம வந்து பார்த்துடலாம் போல இருக்குது சிங்கிள் பிளான்ட்லேயே. அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் நம்ம 2 இருக்குது, அதை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிறைய பூ வந்து இதுலேயும் வைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு செவ்வந்தி செடி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதுதான் இது. ஆனாலும் கலர் நல்லா இருக்குது. இது ஒன்று தான் வந்து இருக்குது என்கிட்ட. ஆனால் லீவ்ஸ்லாம் ஏன் அப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இனிஷியல் ஸ்டேஜில் நான் வச்சுருக்கும் போது ஒரே ஒரு செடியில் வந்து ஒரு 500 பூ கிட்ட வந்தது எனக்கு. அவ்வளோ செழிப்பாக அழகாக இருந்தது. இப்போ லீவ்ஸ்லாம் ஒரு மாதிரி அது பூச்சடிச்ச மாதிரி இருக்குது. ஏன் அந்த மாதிரி கொட்டி போகுதுன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து என்ன அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து என்ன கொடுத்தா சரியாகுன்றது வந்து எனக்கு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுலேயுமே வந்து ஒரு கலர் வந்து டார்க்காக இருக்குது, ஒரு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, சிலது வந்து அப்படியே ஒயிட்டாக கூட இருக்குது. ஒரே ஒரு செடி தான், ஆனாலும் ஒரு 3 விதமாக வந்து பூக்கள் இருக்குது. பிரைட்டாக இருக்குது, லைட்டாக இருக்குது, ஒயிட்டாகவும் இருக்குது. சரி, பூத்த பூக்கள் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நம்ப முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து நான் வந்து பதியம் போட்டும் வச்சுருந்தேன். ஒரு வேளை இது செத்து போயிட்டா கூட அந்த கட்டிங்ஸ் வந்து வளர்ந்துரும். நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பூக்கள் வந்து நம்ம வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்களும் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கட்டிங்ஸை வந்து பதியம் போட்டு வச்சுருங்க. ஸோ நமக்கு வந்து அடுத்த வருஷம் நமக்கு யூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கனகாம்பரம் பூ இருந்தது, அதையும் நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இதில் சீடு வருது, ஆனால் போட்டால் வந்து செடி வரல. அது என்னதுன்னு தெரியல, தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி நமக்கான ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான். நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.